நான் அம்மா இருக்கிறேன், நீங்கள் அழாதீங்க. என்ன அபிஷா அம்மா, ஏன் அழுகிறீங்க? ஆ சோ அபிஷா, நித்திர கொள்ளுங்க அபிஷா. என்னண்ண நல்ல வடிவா நித்திர கொள்ளுங்கோ. சோ படுங்கம்மா. என் புள்ள சாப்பிடுதும் இல்லை, டாக்டர் மேலே மேலாதன்னு சொல்லிட்டாங்க, நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படியா போயிட்டு எனக்கு கவலையாக இருக்குது. யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, எனக்கு ஒருத்தரும் உதவி செய்யணும் இல்லை. ஐயோ என் கடவுளே, எனக்கு ஏன் இந்த நிலைமையப்பா? என் நிலைமை யாரும் புரிய முடியாது, விட்டார் உதவி செய்வார் இல்லையப்பா. ஆண்டவரே, எனக்கு யார் உதவி செய்ய முடியும்? என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. யாரிடம் போவேன், யாரிடம் பெறுவேன்? எவ்வளவோ கடன் பிரச்சனை. என் பிள்ளையோட நிலைமையும் இப்படியா போயிட்டுது. சத்தியும் அந்த நிலைமையை புரியாமல் நடக்கிறார். ஆண்டவரே, எனக்கு யார் உதவி செய்ய முடியும் அப்பா? உதவி செய்ய முடியும். கடவுளே கடவுளே, எல்லா கடவுளிடமும் போனேன், ஆனாலும் ஒரு கடவுளும் எனக்கு உதவி செய்யலையே. யார் எனக்கு உதவி செய்ய முற்றார்? உறவுகள் எல்லாரும் கைவிட்டார்கள், இனசனம் எல்லாம் கைவிட்டார்கள். அப்பா, தனிமையாயிருக்கிறேன். ஆண்டவரே, என்ற நிலைமையில் எனக்கு உதவி செய்ய யார் வர முடியும் அப்பா? யார் வர முடியும்? கடனோ தலைக்கு மேலா கடன் 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 கடன். அபிஷாவுடைய நிலைமையும் இப்படியா இருக்கிறது. தெய்வங்கள் எல்லாம் கைவிட்டு விட்டதே. என்ன செய்வதென்று அறியாமல் அலைகிறேன் 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 அலைகிறேன். செல்வி, செல்வி, காசு வேண்டிய காலமாயிடுச்சு. எப்போ காசு தர போறீங்க செல்வி? தருவனக்கு கொஞ்சம் பொறுங்க. இங்கே பொறுத்ததெல்லாம் போதும் செல்வி. இப்போ இவ்வளோ காசா கடன் தந்து போட்டு வருஷ கணக்காக நிற்கிறேன். ஊர் முழுக்க கடனை வச்சுக்கொண்டு இப்படியே இருக்கிறீங்க. அரசாங்கத்துக்கெல்லாம் கடனா எப்போ தர போறீங்க? இந்த வட்டி காசும் தரையில. தருவனக்கா கொஞ்சமே பொறுங்கக்கா. நான் தருவன், கொஞ்ச நாள் பொறுங்க. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என் பிள்ளையோட நிலைமையும் அப்படியா இருக்குது. என் கணவனுடைய நிலைமையும் அப்படியா. அவர் ஒன்றுமே குடிச்சு பறிச்சு திரிகிறார். கடனுக்கு மேலே கடன் பட்டு தெரியாமல் கடன் பட்டுட்டார். ஆனால் என்னால் முடியலை. செல்வி, நான் பொறுமையாக இருந்தது போதும். நான் சரியான பொல்லாதவள். காசையும் வட்டியும் எனக்கு திருப்பி தந்துடுங்க. சொன்ன டேட்டுக்கு தந்துடுங்க. புறம் நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்க, இந்த மற்ற ரூபத்தை தான் பார்ப்பீங்க. ஓகே செல்வி, நான் போயிட்டு வரேன். நான் பெரியாண்டு இந்த கடனை தாங்க. நான் தாரேனக்கா, கொஞ்சம் பொறுங்க. நான் கொஞ்சம், எனக்கு ஒரு மாதம் தவணை தாங்க, நான் தாரேன். ஹாய், கண்ட கனகாலம். நல்லா இருக்கிற, நல்ல வசதியா இருக்கிறீங்க போலடக்கு. எனக்கு என்ன குறையாப்பா? எல்லாமே எனக்கு. உங்களுக்கு எல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து வரும். உங்களுக்கு தெரியுமே, அந்த பீட்டரோட செத்த வீடு நடந்ததுல அன்றைக்கு போன கிழமை, அந்த 3வது வீடு. ஓ, அங்க அந்த வந்திருந்தா இல்லையா அவ பிரியாண்டவா? ஓ, செத்த வீட்டுக்கு வர மாதிரியே வந்திருந்தவா. அந்த நகை போட்டுக்கொண்டு ஏதோ கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி இல வந்திருக்கிறா. நானும் கவனிச்சேன். நான் அதுகளுக்கு இது தெரியாது. நான் எந்த இடத்தை இப்படி போகணும். அங்க துக்க வீட்டுல போய் எல்லாம் அழுது கொண்டிருக்குதால் இவ தண்டை நகையை பாரு, என்ன பாரு, என்ற நகையை பாரு கொண்டிருக்கிறான். அங்க இருந்து இங்க போறா, இங்க இருந்து அங்க போறா. என்ன மனுஷியோன்னு தெரியாதப்பா. உங்களுக்கு தெரியுமா அந்த மண்ட வீடு பண்டதீவு சத்திய பற்றி? இப்படி வருவார், அந்த இழுத்து கொண்டு திரிவார் அந்த குடிக்கார மனுஷன். ஐயோ, அந்த மனுஷன்கிட்ட வாய் கொடுத்து தப்பே இல்லைமே. ஆண்டவர், அந்த மனுஷனுக்கு ஒரு பிள்ளையோடு பிறந்திருக்காமப்பா. அந்த பிள்ளைக்கு சாப்பிடே இல்லாதாம், நடக்க மாட்டுதாம், கதைக்க மாட்டுதாம். என்ன பிரச்சனைன்றே தெரியல. அன்னைக்கு ஒருக்கா அந்த அவையோட வீட்டடியால போனான். அந்த யாரோ வந்து ஏதோ கத்தி கொண்டு நின்றவே, ஏதோ காசு காசு காசுட்டு. ஒரே அதுகளுக்கு ஊர் முழுக்க கடன் பேரம். ஒருத்தர்கிட்டையும் மிச்சம் வைக்கிற இல்லை, எல்லார்கிட்டையும் போயிட்டு கை நீட்டுறது. கை நீட்டு ஊர் முழுக்க அதில் கடன். என்ன செய்ய போதுகளோ தெரியா. நான் பிள்ளையும் மேலாதான். அது என்ன சொல்லும் பாப்பம், இந்த சத்தியும் செல்வியும் மச்சானும் மச்சாளுமா. அதுதான் அந்த பிள்ளைக்கு இப்படி வந்திருக்குது. நம்மளுக்கு என்னத்துக்கு ஊர் வம்பு?
நாங்கள் பேருந்து நாளைக்கு வேற நாங்கள் கொஞ்சம் நிறைய கதைக்கே இருக்குது. என்ன சரியா? எனக்கு கொஞ்சம் நேரமாக பிள்ளைய பள்ளிக்கூடத்தால் எடுக்கணும். போயிட்டு வாரேன். நான் என்ன செய்ய போகிறேனோ, கடங்காரியும் வந்து கத்திட்டு போகிறா. என் நிலைமையும் இப்படி இருக்குது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு மாத தவணை சொல்லியிருக்கிறேன். அந்த ஒரு மாதத்துக்குள்ளே வர போகிறாங்க வட்டிக்கு. நான் எங்கே போய் வட்டி கொடுக்குறது? வட்டி கொடுக்குற அளவுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இந்த பிள்ளையோட நிலைமையும் இப்படியா இருக்குது. சரி பார்ப்போம், ஏதோ யோசிப்போம். ஏதாவது ஒன்று நடக்குந்தானே பார்ப்போம். இல்லையோ நடு ரோட்டில் வந்து நிற்கிற நிலைமை தானோ தெரியல. என்ன செய்வதண்டே யோசிச்சு நித்திரையும் இல்லை, இரவிரவா நித்திரைகளும் இல்லை. யோசிச்சு அழுது என் கண்ணீரும் தலகணி எல்லாம் என் கண்ணீர் நனைஞ்சு தலகணி தான் நனைஞ்சிட்டு. அக்கா உங்கள்கிட்ட வரலாமா? ஓமாக்கா, நீங்கள் யார்? உங்கள் கூட கொஞ்சம் பேசலாமா? என்னோட தாராளமாக பேசலாம். ஆனால் நீங்கள் யாருன்ட்டு எனக்கு ஒருக்க சொன்னீங்களா? உள்ளுக்கு போய் உட்காந்து பேசலாமா? வாங்க, இருப்போம். வாங்கக்கா, வாங்க, இருங்க. நீங்கள் இருங்க அக்கா, இங்கே வாங்க, இப்படி வாங்க. நான் இதில் இருக்கிறேனாக்கா, நீங்கள் அதில் இருங்க. வாங்க வாங்க, நீங்கள் உட்காருங்க. நீங்களும் இருங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேனாக்கா. ஆனால் கடன் பிரச்சனை. இங்கே பாருங்கள், இந்த புள்ளியை இந்த புள்ளியை பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, அவள் சாப்பிடவே மாட்டா, நடக்கவே மாட்டா. டாக்டர் எல்லாமே ஏலாண்டு சொல்லிட்டாங்க. ஆனால் அவளுக்கு ரிப்போர்ட்டும் தந்துட்டாங்க, நடக்க மாட்டேன்னு சொல்லி ரிப்போர்ட்டும் தந்துட்டாங்க. ஆனால் நான் என்ன செய்கிறேன்ட்டு எனக்கு தெரியும். எனக்கு சரியான கவலையக்கா. சரி, அழாதீங்க. சரியான கடனும். நான் என்ன செய்கிறது? யார்கிட்ட போகிறது? எனக்கு உதவி செய்ய எங்கட சொந்த பந்தம் எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்க. நான் இந்த நிலைமை இப்படியா இருக்குது எனக்கு. நீங்கள் டாக்டர்ஸ் தானே உங்களுக்கு கைவிட்டாங்க. ஒருத்தர் இருக்கிறாரு, பரிகாரி என்று ஒருத்தர். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர் இயேசுவா? எனக்கு தெரியாது. தெரியாதா? சரி அக்கா, உங்களோட கண்ணீரை எல்லாம் உங்களோட கவலையெல்லாம் நீக்கவும் உங்களோட மகளுக்கு பிள்ளைக்கு நல்ல சுகத்தை தரவும் அந்த இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அதனால் நான் வரும்போது கேள்விப்பட்டேன், நீங்கள் ரொம்ப கடனோடு இருக்கிறீங்களாம் என்று சொல்லி. அப்போ வரும்போது அவங்களெல்லாம் பேசி கொண்டு போனாங்க, திட்டி கொண்டு போனாங்க. சரி, அது பிரச்சனையே இல்லை. கடன் எல்லாம் எல்லாருக்கும் கடன் யாருக்கு தான் இல்லை? எல்லாருக்குமே கடன் இருக்குத்தான். அதுக்காக அழுது புலம்புறதை விட்டுட்டு நான் உங்களுக்கு இயேசு ஒருத்தர் நல்லவர். அவர் தான் எல்லாத்துலேயும் நல்லவர். எல்லாமே செய்வார். நீங்கள் அவர்கிட்ட அவர் கடன் கொடுக்க மாட்டார், ஆனால் கொடுக்க வைப்பார். அது நீங்கள் தான் கொடுக்க வேணும். அதுக்கு வழியை திறந்து தருவார். நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, இதில் சில இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து இதில் இருக்குது. இது விசுவாச வாழ்வு திருச்சபையிலிருந்து நான் வாரேன். விசுவாச வாழ்வு திருச்சபை நெதர்லாந்தில் ஓஸ்டர்ஹவுட்டில் இருக்குது. பிலீசிங்கன். அது பிரச்சனையே இல்லையாக்கா. நீங்கள் இதை எடுத்து வாசிச்சுட்டு இதில் எங்கட பாஸ்டர் பாஸ்கரனுடைய நம்பர் டெலிஃபோன் நம்பர் இதில் இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்கண்டா, இதெல்லாம் வாசிச்சுட்டு ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல அற்புதத்தை செய்வார். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், இந்த சர்ச் அட்ரஸ் இருக்குது தானே, அந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, அப்படி வழி தெரியாட்டி பாஸ்டர் பாஸ்கரனுக்கு நீங்கள் பெல் பண்ணுங்க. அவர் உங்களோட தொடர்பு கொண்டு மிகுதியான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அவர் சொல்லுவார். நான் டெலிஃபோன் அடித்தா அந்த பாஸ்கரன் எடுப்பேரா? கண்டிப்பாக எடுப்பார். நீங்கள் எந்த நேரம் வேணுமானாலும் எடுக்கலாம். அவருக்கு இயேசு என்றாலே எல்லாம் சரி. இயேசு தான் அவருடைய வாழ்க்கையை. எந்த நேரமும் எடுக்கலாம். ஏசப்பாவுக்கு அவர் ஊழியம் செய்கிறாரா? கண்டிப்பாக அவர் ஏசப்பாட ஊழியத்தை சுமந்து கொண்டு அவர் எல்லாருக்கும் சொல்கிறாரு.
இப்போ சுவிசேஷம் இப்போ நாங்கள் சுவிசேஷம் சொல்ல வாரத்துக்கு காரணமும் இயேசுண்ட அன்பு இருக்கிறதுனால. அப்போ அவர் அன்பை நிமித்தம் தொடப்பட்டு ஒரு ஊழியக்காரனாக இருந்து விசுவாச வாழ்வு திருச்சபைக்கு இப்போ பாஸ்டராக இருக்கிறார். பல இடங்களில் எங்களுக்கு சர்ச் இருக்குது. அதனால் நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இப்போ நான் வேணுமென்று சொன்னால் உங்களுக்கு சின்ன ஜெபம் ஜெபிச்சு போகலாமா? நல்லா ஜெபிங்க, நல்லா சரி. இப்போ நாங்கள் எழும்பி இருந்து, ஏன்னா கடவுள் வந்து பெரியவர் தானே, இயேசு கிறிஸ்து எல்லா உலகத்தையும் உருவாக்குன தேவன். அவருக்கு நாங்கள் இப்படி இருந்து செபிக்கிறத விட மரியாதை கொடுத்து செபிக்கிறது தானே நல்லது. சரி, தூக்கி வச்சிருக்கேன். வச்சுக்கொள்ளுங்க, வச்சுக்கொள்ளுங்க. ஏசப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த மகளுடைய எல்லா காரியத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்களவா ஏசப்பா. இந்த மகளுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவை உண்டோ அப்பா, நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க, நீங்கள் பார்த்துருக்குறீங்க ஏசப்பா. அநேகர் வந்து இந்த இடத்துல திட்டிட்டு போனதெல்லாம் பார்த்தீங்க. இந்த மகளுடைய கண்ணீரெல்லாம் துடைச்சி இந்த மகள் இனிமேல் உங்களோட பாதத்திலிருந்து செபிக்கும் பொழுது இந்த மகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த குடும்பங்களை அனைத்தையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்படியேண்டா ஆமேன் என்று சொல்லுங்க. அப்படியே ஆக கிடவாதாக என்று அர்த்தம். ஓகே, நீங்க இதை வாசி ஜெபம் பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு ஃபோனோட நம்ம அதை தொடருங்க. நீங்க கண்டிப்பா தொடருங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். ஓகே, நான் போயிட்டு வரேன். எனக்கு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி தந்ததுக்கு நன்றி. ஓகே அக்கா, போயிட்டு வாங்க. ஓகே, ஒருத்தி வந்து சொல்லிட்டு போகிறா, அந்த பாஸ்கரன் பாசராம், அந்த விசுவாச வாழ்வு திருச்சபையாம், அது ஒஸ்டாஹவுட்டில் இருக்குதாம். அது எனக்கு தெரியல. இருக்க எதுக்கும் நான் இருக்க பாப்பம் இருக்க இந்த வாசிச்சுட்டு ஜெபிச்சுட்டு இருக்க பாஸ்கரன் பாசருக்கு அடிப்பம். என்ன பாசரன்னு சொல்கிறாங்க, அடிப்பம். ஓகே, ஜெபிப்போம். இப்போ அபிஷாமா அப்படின்னுங்கோ, உங்களை ஏசப்பா சுகம் தருவேராம், உங்களை நடக்க வைப்பேராம், உங்களுக்கு நல்ல சுகபலத்தோடு எல்லாம் செய்வேராம், அப்பாவையும் மாற்றுவேராம். ஒருக்க பார்ப்போமே. ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த மகள் சொன்ன வார்த்தையின்படி நான் உண்மை விசுவாசித்து, நீ உண்மை உள்ள தேவன், உயிருள்ள தேவன் என்று நான் விசுவாசித்து நான் ஜெபிக்கிறேன். அந்த மகள் ஆனாலும் எனக்கு உண்மை பற்றி தெரியாத, ஆனாலும் அந்த மகள் சொன்ன வார்த்தையின்படி நான் கேட்கிறேன். நீ எனக்கு உதவி செய்தால் நான் உன்னை முழுமையாய் பற்றி கொண்டு என்ற வாழ்நாளெல்லாம் உமக்கு உள்ள பிள்ளையாயிருப்பேன் என அறிக்கையிடுகிறேன். ஆமேன். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். இயேசு அதிசயம் செய்திடுவார், இயேசு அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நாங்கள் போவோம். தெரியும் தானே, வீட்டில் கடிமுடி என்ன புதுதான் தெரியுமா? அவன் சுப்பிரமணியத்தின் படியான குடிக்க துவங்கிட்டான். காசு கடன் யாரு? சுப்பிரமணியத்தை பேரன் காசு கடனில் போட்டு பிடிக்குதான். குடிச்ச என்ன செய்யறது? கடனை பிடிக்கல மேடம். குடிக்கிறானோ? அப்போ நாங்கள் எங்களுக்கு தான் வாழ்க்கை. வேறு என்ன என்ன எங்கே என்ன மாதிரி இதில் வந்தேங்க போனேங்க எனக்கு விளங்க இல்லை. வேறு நியூஸ் ஒன்று தெரியாது அவனுக்கு. என்ன நியூஸ்? இந்த மனுஷன் சேர்ச்சுக்கு போகிறாளா? சேர்ச்சுக்கு போகிறாளா தெரியாது உனக்கு? வடிவா தமிழில்
இந்த மனுஷியடா சேர்ச்சுக்கு போகிறான், உனக்கு தெரியாதே. சேச்சோ இந்த காதலியே நட்டுப்பட்டதில்லை இவ்வளோ காலம். உனக்கு ஒழிச்சு போடுறா. இங்கே இருக்கு என்ன விளங்குது இல்லையா? உனக்கு தெரியாது வீட்டை எடுக்கிறீ என்ற ஓ உண்ட மனுஷி உனக்கு தெரியுது சேர்ச்சுக்கு போய் வரா போறா. மச்சான் ஆட்டை கடைச்சி மாட்டை கடைச்சி நீ என்ன கிடைக்காத. நான் என்ன பொய் சொல்ல உனக்கு, ஆ நான் என்ன பொய் சொல்ல உனக்கு. என்ன பேர் தெரியுதா மச்சான்? பிள்ளைங்களை கேட்டால் தெரியும். வாழ்க்கையில் கண்ட கூடாளி இல்லாமல் வாசலை விட்டு வலிக்கிட்டது இல்லை. தெரியுந்தானே மச்சான்? ஆனால் இது விளையாட்டு கதை இல்லை, இந்த குடும்ப பிரச்சனை. என்ன மச்சான் நெடுக்க போன் அடிக்கும் உனக்கு, நெடுக்க போன் வந்தோண்டே இருக்கு. மனுஷன் 2 மச்சான் ரிங் பண்ணோம். ஓ ஓ தெரியும் தானே. ஓ ஓ வேல் ஒரே ஓவர் டைம். ஓ முதலாளி விடுறான் இல்லை, ஆனால் ஓவர் டைமில் நிற்கிறேன். வருவேன் வீட்டு தான் வருவேன். ஓகே 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 இன்னும் கொஞ்சம் நான் வருவேனோ அந்த நேரத்துக்கு வந்துடுவேன். கொஞ்சம் நேரம் நான் கட்டுவேன். சரியா ஓகே. 6 போல் இது மச்சான் ரிங் பண்ணுறது மனுஷன் டெலிஃபோன் வேறு அடிக்கிற வரும். திருல இருக்குது தானே சொல்லி வாய மூட இல்லை ஒரு வாரம். ஓ அவர் மச்சி ஓமடா சே வருவா எடுத்தாச்சு தெரியும் தானே. கொஞ்சம் நேரம் கிடக்கு என்ன கொஞ்சம்மா. நான் இப்போ மனசு சொன்னால் ஓவர் டைம்னு சொல்லி ஓ இந்த நம்பரை வாங்க கொடுத்து விட்றாங்க தெரியும் தானே. இப்போ இந்த நான் வீட்டில் இருந்த வாட இல்லை, அது அவாட டெலிஃபோன், இது நம்ம டெலிஃபோன். ஓ சரியா நான் அடிக்கிறேன். ஓகேடா ஓகே மச்சி. ஓ சொல்லு மச்சான், இது முக்கியமான விஷயம். குளிர் கூட மச்சான் அடிக்க போகணும். அடிக்கணும். நீ அடிக்கிற விட்டுட்டியா? அடிக்கிற விட்டுட்டியா? புது கதையாக கிடக்கு. இதை விட்டா மச்சான் கார் வச்சுக்கிறேன் இல்லை, போய் அடி பெட்ரோல் எல்லாம் ஓடுவியா? ஓ பெட்ரோல் ஓடுவியா ஓட மாட்டியா? லைசன்ஸ் தேவையில்லை, பெட்ரோலும் தேவை. பெட்ரோல் இல்லாமல் ஓடும் கார். ஆட அப்படியான காரை ஓடுறா? நான் அப்படித்தான் தண்ணியில் ஓடும் மச்சான். எனக்கு ஓடாதரா, எனக்கு அடிக்க இல்லைன்ற மச்சான். இப்போ அடிக்கிற கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை கிடக்குது. என்ன சொல்லுவாங்க, அடித்தால் வீட்டை அடி விழுகிற மாதிரி இருக்குது. ஆனபடியால் இப்போ ஒரு புது இதொன்று நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவாப்போம். என்ன முந்தி மச்சான் ஒரு பச்சை டின்ன கண்டா வீட்டை சும்மா தெரியும் தானே, அதுக்காக சும்மா கர்றா பூர்றாவாக தான் இருக்கு. மாற்றி போட்டேன் ஏலியால் போனாலும் பிரச்சனை. அப்போ நீ அதை மாற்றி. இப்போ நான் என்ன ஒரு ஐடியான்னு பார்த்தேன்டா, அன்றைக்கு தான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ தானே மச்சான் பெரிய பிள்ளையானுகளை இருக்கிட்டு தட்டி பார்த்தேன். இங்கே சாமான் மச்சான் தெரிந்தானே, ஒரு கோலாவை வேண்டி மச்சான் அட்டவாசியை அகல ஊற்றி போட்டு கலந்து வாசம். ஆனால் மனுஷிக்கு மச்சான் ஒரிஜினல் கோலா, கொக்க கோலா அது தெரியும். கலரும் அப்படியா மணக்காது மச்சான். என்ன வாடிய பூட்டி இருக்கு மணக்காது. அப்படி மணக்கணும்னு சொன்னால் நான் சிவிங்கம் வச்சுக்கிறேன். சரிதானே மச்சான், அதுக்காக சமாளிச்சுட்டு போகலாம். சரி அதை விட எனக்கு அது முக்கியம் இல்லை. இப்போ சேர்ச்சுக்கு போறான்னு சொன்னேல்லோ, போய் கேட்டுப்பா. எனக்கு முக்கியமான என்ன கொள்ளி வச்சிடா நாம்பரம் வீட்டை வந்து போடுறான் வீட்டை மனுஷன். அப்போ என்னண்டு நான் கேட்குறது, நீ ஊரில் யாரை கதைக்கிறாங்கன்னு சொல்லல, என்ன பேர் சொல்லாத. என்னடா பண்ணி இப்படி சொல்லி போட்ட, உன்னையும் சொல்ல வேண்டாம்ன்ற ஒரு தினம் அங்கே கதைக்கிறேன்னா சரி கேட்டா போச்சுது. ஊரில் தெரியும் மோக்க தெரியாது. சரி யாருமா அந்த கண்ட கோடால் கிடந்து கரால் பிடிக்குது கனகாலமா அடிப்போம். சரி இருக்க பார்ப்போம். ஆள் வருவா தானே இப்போ என்ன பருவா அவருக்கு செல்வியே போறமா செல்வி. ஓமாப்பா. அப்பா வாங்கோ, நல்ல மனைவி வாங்கினேன், நல்ல அன்பான மனைவி. என்னங்க என்ன இது கோலம்? என்ன கோலம் இது? இந்த கோலம் கோலம் செய்யும் காலமடா. அலங்கோலம், அலங்கோலம். இது இன்றைக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் தானே இது கோலம். இது இப்போ ஏன் கூப்பிட்டீங்க என்ன? இல்லை நான் உங்களை சரி அன்பில் கூப்பிட்டு நான் சொல்லுங்க என்னென்று சொன்னால், நீங்கள் எங்கேயோ போய் வந்தீங்களா? அவனாருங்க எங்கள் யார்கிட்ட போய் வந்துடான்? என்ன கதையாக இருக்குது, புது கதையாக இருக்குது. பாப்பா விரட்டில் பார்க்க கொஞ்சம் புள்ளையாக கிடக்குது. நீங்கள் சேச்சிக்கு போகணுன்ற எனக்கு கதை அடிபட்டது. யார் சொன்னவன் நான் சேச்சிக்கு போனதுண்டு? சும்மா வரும்பொழுது தெரியும் தானே, எனக்கு நல்ல நண்பர் மாதிரி தானே இருக்கிறாங்க, போட்டு கொடுக்காதவங்க எல்லோரும் நல்ல அவங்க பொடியில் இருக்கிறாங்களானே, அவங்க உண்மை பேசுவாங்க, உண்மையே சொல்லுவாங்க. அவங்களாம் சொன்னாங்க இப்படி மனுஷி சேச்சு கடை போகிறாமன்ட்டு. இப்போ நான் அதை வந்து அந்த அந்த அக்கா நந்தாவன்ட்டு சொல்லி யாரோ ஒரு விசுவாச வாழ்வு திருச்சபையில் இருக்கிறவா வந்தவா வந்து சுவிசேஷமோ இன்னொன்று சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு போனால்
அப்போ நானும் அதில் இருந்து ஜெபிச்சுட்டு அவள் சொல்லிட்டு போனால் அந்த ஒஸ்டஹவுட்டில் விசுவாச வாழ்வு திருச்சபையில் பாஸ்கரன் நம்பர் தந்தவா அந்த நம்பருக்கு டெலிஃபோன் அடித்தேன் நானப்பா. அவர் சொன்னார், ஹலோ சிஸ்டர், ப்ரைஸ் லார்ட், ஓகே சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? நான் சொன்னேன், ஓகே பாஸ்டர் நல்லா இருக்கிறேன்னு. அப்போ ஒரு நம்பர் ஒன்று தந்தவங்க இந்த நந்தாவண்டும் கூட சபையில் இருக்கிறவா. அப்போ அதான் பாஸ்டர் அடிச்சேன்னா அவருக்கு நான் இருக்க சேர்ச்சுக்கு வந்து பார்ப்போம். இப்போ 2 அபிஷாவும் இதை நடக்க இயலாமல் இருந்து நடக்குதப்பா. ஒரு அடி எடுத்து வச்சிட்டுது நான் ஜெபிச்ச உடனே. நான் என்ன தவழ்றனோ? நீங்கள் தவழ்கிற மாதிரி தானே நிற்கிறீங்க. அப்படி தெரியுதோ? அப்போ பாஸ்கர் வந்து என்ன காரில் ஏற்றிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டவர். அவன் எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? வில்லிசிங்டன்ல இருந்து முதல் சொல்லுவேன், சிஸ்டர் வாங்கோ வாங்கோ, உங்களை அவர் யாரும் நேசிப்பாராம் என்று சொன்ன. எனக்கு தெரியாது, எனக்கு நான் நேசிக்கிறேன், இங்கே தெரிந்தானே. அவன் 2 போகிறான், அவன் நல்லவன். நான் என்ன பிரச்சனை இல்லை சொல்லுவேன், ஏற்றுவாம் 2 கிழமைக்கு அப்புறம் சொல்லுவேன், தண்ணி நிறைச்சிட்டம் வாங்கண்டுவின. இப்போ இந்த 3ஆம் கிழமை சொல்லுவேன், உங்களோட அவரை என்ன செய்கிறேன் பேர், அவரையும் கூட்டி கொண்டு வாங்கன்றீங்க, அவரையும் தண்ணிக்க போடுவேன். பிறகு சொல்லுவேன், உங்கள்கிட்ட வர்றது கார் ஒண்டி மில்லியாடு கேட்பேன். இந்த தெரியும் தானே, இந்த லைஃப் தெரியும் தானே. நான் வர்ற வழியில் 5000 ஆனதுண்டு, 500 புலி சாப்பிட்டு 50 சிங்கம் சாப்பிட்டு அதுக்கும் 10 வர்ற வழியில் அறாத்தப்பானும் பண்ணிட்டுண்டு. எனக்கு நீயோ பாசரோ கதை சொல்லக்கூடாது. விளங்கும் தானே? எனக்கு விளங்கினது தான். ஆனால் நான் விளங்கினா நான் அபிஷா நடக்கிறேன், நான் போகிறேன் சேர்ச்சுக்கு. நீங்கள் வாரண்டா வாங்க, வேற விருப்பம் இல்லையோ நில்லுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் தானே அனுபவிக்க போகிறீங்க. எனக்கு என் புள்ள நடந்தது நான் போகிறேன். நான் அனுபவிக்க மாட்டேன். இதில் இருக்கிறது வந்து ஏற்றுற வரைக்கும் பதில் சொல்லும், உமக்கும் பதில் சொல்லும், தெரியும் தானே? அது நல்ல மனுஷனப்பா. எல்லாரும் நல்ல என்ன முடியும்? உங்களை விட நல்ல மனுஷன். அதை சிரிச்சாலே எங்கட கவலையெல்லாம் மாறும். அப்படியான ஒரு தங்க பவுனான மனுஷன். ஏன் அவற்றை வித்தியாசம் சிரிப்போ? இல்லை அவர்லாம் அந்த முகத்தில் பார்த்தா அந்த ஆண்டவற்ற அந்த ஏசப்பாண்டு அவர் ஆறுதலும் தேவனு சொன்னவே, அதே மாதிரி அந்த மனுஷன் முகத்தில் ஆறுதல் தேவனு ஒரு அன்பு இருக்குது. நீங்க விசாரிக்காத என்ன பார்த்தா என்ன 70 தேவனாக தெரியுது உங்களுக்கு? அவரை பார்த்தா ஆறுதலும் தேவன், என்ன 70 தேவனாக தெரியுது? நீங்க 70 தேவன் மாதிரி தானே நிக்கிறீங்க. இப்ப ஆறுதலும் தேவன் மாதிரி மாறேக்க நான் ஆறுதலும் தேவன் மாதிரி சொல்றேன். உங்களோட கொப்பர் தெரிந்தானே கட்டி அடிக்க இப்படி எந்த ஒழுத கட்டி அடிச்சவர் அப்ப உங்களுக்கு கட்டி அடிச்சவர் நீங்கள் எல்லாம் எங்களோட தேடி வந்த. நீங்க நல்ல காலம் அவர் இல்லை, இல்லாட்டி அவரையும் போடலாம். பாப்பம். சரி, உங்களோட பாஸ்டருக்கு வருவேர் ஏற்ற வருவேரோ? வார ஞாயிறு வருவேர். ஓ சொல்லி சரி, அவரும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சி திறந்த வேறு தான் வரட்டும். சரி வரட்டும். ஆனால் நீ சேர்ச்சுக்கு போனால் பெரிய பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு எந்த புள்ள நடந்துட்டுது. ஆனால் பார்க்க சவால் வர்றீங்களா? நான் உங்களையும் மாற்றி காட்டுறேன். ஆண்டவர்கிட்ட போய் நான் மாற்றல, ஆண்டவர் மாற்றுவேன். என்ன ஒரு தரம் மாற்ற என்னட்ட இங்கே இருக்கிறவர் பெரியவர், அதை விட பெரியவர் அவர் ஏசப்பா. எனக்கு அவர் எப்படியானவர், அவர் எப்படியானவர் கொஞ்சம் காலம் போக தெரியும். அவருக்கு இதுவாக சொல்லும். எது உங்களோட ஏசப்பாக்கும் இதெல்லாம் போடுறேன்ட்டு. ஏசப்பா எங்களுக்கு தெரிய ஏசப்பான்னா எங்களை விட பெரியவரோ? சோத்திரம் அவர் பெரியவரா? அது என்ன இப்போ சொன்ன அவர் எனக்கு ஒரு வாரம் நீ சொல்ல நான் சொன்ன அவர் பெரியவர்ன்னு சொல்லிட்டு போகிற. சரி பார்ப்போம்மா. இந்த மனுஷன் என்னெல்லாம் புலம்பிட்டு போகுது. பாப்பம் என்ன நடக்குதுண்டு. அபிஷா, உங்களோட அப்பா டூ மச் திருந்தவே மாட்டேர்.
அவருக்கு சொல்லி சொல்லி அறுத்து போச்சுது. சரி நானும் நீயும் போய் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் பெறுவோம். என்ன நாங்கள் ஞானசானம் அம்மா எடுக்கிறேன். அம்மா பிள்ளைக்கு ஆண்டவர் எல்லாம் சுகம் தருவீர் ஏசப்பா, நீ கவலைப்படாமல் இருங்கோ. ஓகே. நேரமும் இரவு 10 மணி ஆகுது போல இருக்குது. என்ன காண இல்லை. எங்கே போய் குடிச்சு போட்டு எங்கே கிடக்குதோ எனக்கு தெரியல. இது என்னப்பா இந்த கால், இது என்ன பொல்ல ஊண்டி கொண்டு வாரீங்க? இது என்ன நடந்தது? அது அன்றைக்கு வேலிடத்தில் அவன் எழுத்துருக்கால ஒருதன் ஏற்றி விட்டுட்டான். அதுதானே நான் சொன்னேன் தானே அன்றைக்கு பெரிய கதையெல்லாம் கதைச்சிட்டு போனீங்க. பெரிய ஏசப்பா பெரியவரோ நான் தான் பெரியவர். இப்போ ஏசப்பா பெரியவர்ன்றது தெரியுதோ? இப்போ வாங்க அப்பா சொல்லுறேன் கேளுங்கப்பா. உங்களுக்கு அன்பா ஆசையா சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அந்த பாஸ்கர் வாரேர் ஏத்த அப்போ அந்த விசுவாச வாழ்வு திருச்சபை இருக்கல்லோ, அதில் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பாசர் வாரேரா. அவர் வந்து இவர் விசுவாச வாழ்வு திருச்சபை பாசர் பாசர் சிங்கப்பூர்ல இருந்து வாரேராம். அவர் வந்து நல்ல சுகமெல்லாம் கொடுக்குறாராம், தீர்க்க தரிசனம் சொல்றேராம், நல்ல சுகம் கொடுக்குறாராம். ஒருக்க வாங்கலேன் போய் பார்ப்போம். ஏசப்பா உண்மை உள்ள தேவன். அவர் உண்மை மட்டுமில்ல, அவர் உயிரோடு இருக்கிறாராம். அப்ப உயிரோடு இருக்கிற எங்களுக்கும் அப்படி ஒரு அற்புதத்தை செய்வார் தானே. அப்போ அவருக்கு நீங்கள் வந்து சும்மா வந்து பாருங்களேன். என்னப்பா சரி நம்பார் எப்போ போகிறது? இப்போ நாளைக்கு பாஸ்கரம் பெறுவேராம். என்ன காரோட இல்லாது வந்து நீங்கள் காரோட இல்லாட்டி அவர் வந்து ஏற்றிட்டு போவார், பிரச்சனை இல்லை. வாங்கலாம் ஒருக்கு சும்மா வந்து பாருங்களேன். பெட்ரோலும் காசு இல்லை, உங்களுக்கு எந்த நாளும் காசு இல்லை. உள்ளனா டாக்கலட்டே எல்லாம் கடன் பட்டுட்டு இருந்தது. காசு இல்லை. காசெல்லாம் ஏசப்பா தருவேர். எல்லாம் ஐஸ்வர்யத்தின் தேவன், ஐஸ்வர்யத்தை தருவேர் அவர். நாங்கள் ஐஸ்வர்யமாக வாழுவோம். இப்படி நெடுகலும் கடன் வருத்தம் இப்படி இருக்காம நாங்கள் முன்னேறி போக அங்கே எங்கட ஏசப்பா பார்ப்பேர். எங்கட உண்மையையும் உத்தமத்தையும் பார்ப்பேர். நாங்கள் மற்றவனுக்கு அநீதி செய்யக்கூடாது. நாங்கள் அந்த சபைக்கு போயிட்டு ஆண்டவரை நோக்கி உண்மையாக கூப்பிடேக்க அவர் அற்புதம் செய்தால் நாங்கள் இந்த கடன் எல்லாம் கொடுத்து போட்டு இந்த பிள்ளைகளையும் சுகப்படுத்திட்டு எல்லாம் நல்ல மாதிரி சந்தோஷமாக வாழலாமாப்பா. சும்மா வாவன் போவோம். இதெல்லாம் நடக்குமோ? நடக்கும், கட்டாயம் நடக்கும். யார் சொன்னது நடக்காதண்டு? சரி அப்போ போவோம். சரி வாங்க போவோம். ஆனால் அவர் பாசர் நெய்பேர் பெட்ரோலுக்கும் காசு இல்லை பேருந்து. பாசர் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். பாசர் எத்தனையோ சனங்களுக்கெல்லாம் அந்த கேம்புகளில் இருந்து வர சனங்கள் அவை எத்தனை பேரை காரை விட்டு தண்ட விசுவாச வாழ்வு திருச்சவ காசை கொடுத்து ஏற்றி இறக்குது. அது எங்களை அவர் ஏற்றி வேற ஒன்றும் பறைய மாட்டேன். வாங்க போ. இந்த வாரர் போல இருக்கு பாசர் வார வெள்ளடிச்சு கேட்குது. வாங்க நீரம் பூச்சி வாங்க போய் படிக்கிட்டு போவோம். சேச்சிக்கு போவோம். பா 1.5 காலோட தாங்கடான்னு இருக்கிற நேரம் போய் ஆண்டவர்கிட்ட போய் பார்ப்போம். இருக்க நல்லா இருக்கிற நேற்று கூட கோலம் மிஸ் பண்ணிட்டேன். இதன் முக்கியமான விஷயம். ஓ உங்களுக்கு தெரியுமே அந்த நான் கதைச்சேன் அந்த மண்டதேவி சத்தி அந்த கடன்கார குடும்பம். ஓ அவையில் ஏதோ சேர்ச்சுக்கல்ல எப்போ போயினமா? சேர்ச்சுக்கு? ஓ சேர்ச்சுக்கு போனால் அப்புறம் அவன் பிள்ளை நடக்குதாமல்ல. ஓ இப்போ நடக்கையில் அவன் கொண்டு பிள்ளை நடக்குதான். அப்படியோ? ஓ அவையில் இந்த கடன் ஊர் முழுக்க கடன் இல்லை வாங்கி வச்சிருந்தேன். எல்லா கடனும் தீர்ந்துட்டு இப்போ நல்ல சந்தோஷமா இருக்கணுமா. அந்த மனுஷன் அந்த குடியிலே கிடக்கிற மனுஷன் குடியை விட்டுட்டு தாமல்லே. இது நடக்கிற காரியமே. சும்மா சொல்லாதே. நீ சொன்ன கதையை கேட்டு சும்மா இங்க சொல்லாதே. நானில்லை என் கண்ணால் பார்த்தேன். நான் அவையில் 2 பேரும் சேர்ச்சுக்கு போயினோம். அந்த பாஸ்கரன் பாஸ்டர் அவர் வந்து காரில் எல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறாராம். ஓ அவையில் அங்கே போய் இப்போ நல்லா சுகமாக இருக்கணுமா. அன்றைக்கு எங்கட விட்டையும் ஒரு சிஸ்டர் வந்தவா அந்த நோட்டீஸை தந்து இந்த பாஸ்டருக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னவன். நான் அதை பெருசாக எடுக்கல. இப்போ நீர் சொல்றீர் வேற அந்த குடிகாரனையே திருந்தி இருக்கிறான்னு எனக்கும் போகணும் மாதிரி தான் இருக்குது. நானும் அப்படித்தான் நினச்சேன். நான் உங்களுக்கு தெரியும் தானே எங்கட வீட்டில் எந்த நாளும் பிரச்சனையும் சண்டையும். அங்கே போனால் சமாதானம் கிடைக்குமா.
அவர் சமாதானத்தின் தேவனாம்னு சொல்லி அந்த வீட்டில் அந்த சத்தியும் செல்வியும் பிடிக்காத சண்டையே அதுகளே இப்போ சமாதானமாக இருக்குது. நாங்களும் போவோம், எங்களுக்கும் ஒருக்கா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன பார்த்துட்டு வருவோம், ஒருக்கா போய் ஓ நான் உங்களுக்கு SMS-ல வேண்ட சர்ச் அட்ரஸ் அனுப்பி விடுறேன். நீர் வேற மேல நாங்கள் போயிட்டு வருவோம். எப்போ வர வேணும்? வார ஞாயிற்றுக்கிழமை போவோம். என்ன எங்க எந்த இடத்துல? அந்த ஓஸ்டர் அவுட்டாம் தெரியுமே, அந்த பிரேடாக்கு பக்கத்துல இருக்குது. எத்தனை மணிக்கு? பின்னேரம் 3 மணிக்கு நடக்கிறேன்னு சொல்லிச்சுனம். சரி, நீர் ஒரு எனக்கு முதல் நாள் ஞாபகப்படுத்து. நான் உங்களுக்கு பின்னேரம் ஒரு மிஸ் கால் அடிக்கிறேன். சனிக்கிழமை பின்னேரம் அடிக்கிறேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமை நீர் அடிச்சிட்டு வேறும் 2 பேரும் போயிட்டு வருவோம். கட்டாயம் மறந்துடாதே, போய் பாப்போம் என்ன நடக்குது. எங்களுக்கு நல்லது நடக்கும் தானே? நடந்தா நல்லது தானே. சும்மா இருக்கா போய் பாப்போம், போயிட்டு வருவோம். சரியா? போயிட்டு சந்திப்போம், அங்க சந்திப்போம். ஓகே. அவிஷம்மா வாங்கோ வாங்கோ, நாங்கள் சேச்சிக்கு போவோம். அவிஷம்மா இப்படி இல்லைங்கோ, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நாங்கள் இப்பொழுது நடித்த நாடகம் உண்மை சாட்சியாக நாங்கள் நடித்திருந்தோம். எங்களோட வாழ்க்கையில் உண்மையாக நடந்த சம்பவத்தையே நாங்கள் உங்களுக்கு நடித்து காட்டினோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிள்ளைகள் அந்த இருந்த நிலைமைகள் எல்லாம் அந்த ஃபோட்டோ அதில் போய்கொண்டிருக்கும் பாருங்கள். அந்த நிலைமையில் எங்களோட பிள்ளைகளே ஆண்டவர் கோமாவில் இருந்து அபிஷா வந்து 1.5 மாதத்துக்கு மேலாக கோமாவில் இருந்து ஆண்டவர் உயிர் கொடுத்து ஜீவனோட வாழ வைத்துட்டு, உண்மையான ஜீவனுள்ள தேவன் ஜீவனோட வாழ வைத்து நாங்கள் சாட்சியாக இந்த பிள்ளை நிற்குது. அது மட்டும் இல்லாமல் அவா கிடந்து 5வது மாதம் இவா பிறகு திருப்பி கோமாவில் கிடந்து இவாவை 24 மணித்தாரத்துக்குள்ளே இவா மரிச்சிருவான்னு சொல்லி இன்றைக்கு இவா உயிரோட ஆண்டவர் உயிருள்ள தேவன் உயிரோட வச்சு வாழ வச்சு அழகுடுத்து பார்க்குற தேவனுக்கு கோடான கோடி நன்றியை நாங்கள் சேவிக்கிறோம். அது மட்டுமில்லாமல் நாங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளில் இருந்தும் நாங்கள் இவாவை வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இவாவை பிரேடாவில் இருந்து ரொத்தடாங் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனது. அந்த ஞாயிறு ஒரு நாள் தான் நாங்கள் சபையில் விசுவாச வாழ்வு சபையில் நாங்கள் நிற்க இல்லை. ஆனால் அவள் எப்படிப்பட்ட நிலைமையில் தனிமையாக அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த எமர்ஜென்சியில் இருந்தவைய 2 பேரும். ஆனால் அவ்வளவு ஞாயிறு ஓய்வு நாள் ஆண்டவருடைய ஓய்வு நாளில் நாங்கள் இந்த சபையில் வந்து எங்களோட பாரங்கள் எங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாம் நாங்கள் இந்த சபையில் இறக்கினோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக எல்லா கடன்களையும் கொடுத்து ஆண்டவர் எங்களை சந்தோஷமாக வைத்து வாழ வைத்து என்ற பிள்ளைகளை வாழ வைத்த ஜீவன் ஆண்டவருக்கு கோடான கோடிய நன்றி நாங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி நன்றி. கர்த்தர் உங்களை எல்லாரையும் அதே போல ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென்.